ஸோ அந்த வகையில உங்கள எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். அகாடமி ஆஃப் மாஸ்டர் மைண்ட்ல நோக்கங்கள் உண்டு என்னன்னா வந்து, ஒவ்வொரு ஒவ்வொரு தனிநபருமே வந்து, இப்ப ஒவ்வொரு மனுஷருக்குள்ளுக்குமே வந்து நெறைய திறமைகள் இருக்கும். இல்லையா? அவங்க வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து திறமையாளாயிருப்பாங்க. சில பேர் வந்து திறமைகள் இருந்தும் வந்து, அவங்களால அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள வந்து, அவங்கள இந்த மாரியான விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு, அவங்களுக்கான கோல்ஸ செட் பண்றது, அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள குடுக்குறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அகாடமி ஆஃப் மாஸ்டர் மைண்ட் மூலமா வந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சு நடந்து கொண்டு வருது. அந்த வகையில வந்து இன்றைய செஷன வந்து செய்றதுக்காக வேண்டி மிஸ்ஸஸ் ருஷ்தா ஹலீம்தீன் அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க சைக்காலஜிக்கல் ட்ரெய்னர், அதே மாதிரி ஸ்டூடண்ட் கவுன்சிலர். இவங்க வந்து ஏற்கனவே மோட்டிவேஷனல் செஷன், லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நடத்தி கொண்டு வராங்க. ஆ அவங்கள நாங்க வெல்கம் பண்ணிக்கொண்டு, இந்த இன்றைய செஷன வந்து அழகா கன்டின்யூ பண்ணிக்கொண்டு போவோம். வெல்கம் மேம். ருஷ்தா ஹலீம்தீன் மேம். Yes. Okay. Happy evening. Yes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, பேசுறது கேக்குதா? சூப்பர், கேக்குது. ஓகே, இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடியும் வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் செக் பாக்ஸ் நல்லா ஆக்டிவ் ஆயிக்கணும். ஓகேவா? ஏடா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்ல விளங்குதான்னு தெரியறது இந்த செக் பாக்ஸை பார்க்கல தான். இங்க யாருமே என்ன முன்னால பார்ட்டிசிபென்ட் யாருமே இல்லை. நான் வந்து ஒரு ஸ்கிரீனை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். சோ இந்த மாதிரி அவங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு கட்டாயம் வேணும். இல்லைன்னா எனக்கு தெரியாது அது உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா, அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னது எதுவுமே தெரியாது. சோ இந்த செஷன் முடியும் வரைக்கும் இந்த செக் பாக்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஆக்டிவ் ஆயிக்கணும். ஓகேவா? அக்ரி? எனக்கு சப்போர்ட் ஒன்று கிடைக்குமா உங்கள்கிட்ட? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க அவங்களோட எந்தெந்த பிளேஸ்ல இருக்கிறேன்னு போடலுமா? நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இல்ல ஒர்க் பண்றீங்களா? போத். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிக்கிறீங்க, டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும். சூப்பர், போத். சூப்பர். தென் நீங்க உங்களோட சர்க்கிள்ல நீங்க பழகிக்கக்கூடியவங்கல்ல நீங்க இவங்கெல்லாம் லக்கியான பர்சன், இவங்க சூப்பரா இருக்கிறாங்க, லக்கான பர்சன், இவங்க லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க யாராவது இருக்கிறாங்களா? நீங்க பார்த்தவங்கல்ல இவங்க லக்கியான பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எந்த விஷயத்த பார்க்கும் போது அந்த மாதிரி இவங்க லக்கியான பர்சன் தோணுது? லைஃப்ல செட்டில்மெண்ட். ஓகே, சூப்பர். ஓகே, அவங்களோட அந்த பொசிஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படியே கொஞ்சம் பாருங்க ஒரு வாட். நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தி வர அப்படியே கொஞ்சம் பாருங்க. எப்படி இருக்குது சுத்தி வர அந்த பிளேசஸ் எல்லாம்? நீங்க எந்த மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்ல இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் சுத்தி வர பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு. பாத்துட்டீங்களா?
இப்ப நீங்க பார்த்த அந்த ஏரியாஸ்ல இன்னொரு வாக்கு பாருங்க. yellow கலர்ல எந்தெந்த திங்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை கொஞ்சம் பாருங்க. என்னென்ன திங்ஸ் எல்லாம் yellow கலர்ஸ்ல இருக்குதோ அந்த திங்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அமைதியான சூழல். உங்களை சுத்தி உள்ள பிளேசஸ்ல yellow கலர்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணவங்க chat பாக்ஸ்ல டன் போடுங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை திங்ஸ் yellow கலர்ல இருக்குது. ஓகே, டன். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் டன்னா? ஓகே. அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே உங்களோட கண்களை அப்படியே மூடிக்கொள்ளுங்க. உங்களோட கண்களை அப்படியே மூடிக்கொள்ளுங்க. கண்ணை மூடினவங்க chat பாக்ஸ்ல டன் டைப் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? டன்னா? கண்ணை மூடினா எப்படிங்க டைப் பண்ணுவீங்க? கண்ணை மூடினா டன்னு வரக்கூடாது. அப்பதான் அர்த்தம் நீங்க கண்ணை மூட்டீங்கன்னு. கண்ணை மூடுங்க. ஓகே, அதே கேள்வி திருப்ப கேட்கிறேன். கண்ணை மூடினவங்க chat பாக்ஸ்ல டன்னு போடுங்க. ஓகே, கண்ணை மூடிட்டீங்களா? இப்பதான் மூடிக்கிறீங்க. ஆ, ஓகே. கண்ணை மூடிட்டு நீங்க பார்த்த அந்த yellow கலர் திங்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னென்ன திங்ஸ் எல்லாம் yellow கலர்ல இருந்துச்சு அப்படின்றத அப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க. எத்தனை திங்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பாருங்க. இது கண்ணை மூடிட்டு, கண்ணை திறந்துட்டு இல்ல, ஓகேவா? கண்ணை மூடிட்டு அந்த நீங்க ஆல்ரெடி பார்த்த yellow கலர் திங்ஸ இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி பார்த்த அந்த என்வாயரன்மெண்ட்ல இருந்த ப்ளூ கலர் திங்ஸ இப்ப திருப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நீங்க ஏற்கனவே பார்த்த சூழல்ல இருந்த ப்ளூ கலர் திங்ஸ அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, அப்படியே இப்ப கண்ணை திறந்துடுங்க. கண்ணை திறந்துட்டு இப்ப எனக்கு செக் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க yellow கலர் திங்ஸ பார்த்தது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா இல்ல ப்ளூ கலர் திங்ஸ பார்த்தது ஈஸியா இருந்துச்சா? yellow கலர். ஏன் அது yellow கலர் திங்ஸ பார்த்தது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு? ஏன் அது? ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க. வேற? அது நீங்க சொன்னதால அதை மட்டும் பார்த்தோம். எஸ், நீங்க பார்த்தீங்க. பார்த்தது உங்களுக்கு ஈஸியா சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஓகே, எல்லோ மட்டும் தான் தேடினீங்க. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதைத்தான் பார்க்கணும்ட்டு. ஓகே, என்ன லேர்னிங்? என்ன லேர்னிங் கிடைச்சிச்சு உங்களுக்கு இதுல? இருந்து
ஃபோக்கஸ் பண்ணணும். ஆ, அவன் சொல்றாங்கன்னு அதை மட்டும் பார்க்க கூடாது. சுத்தி வர எல்லாத்தையுமே கவனிக்கணும். வேற ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணா அவசரமா கிடைக்கும். எஸ், of course. சேம் டைம் நாங்க தேடினா அந்த விஷயம் எங்களுக்கு கூடுதலா ஃபோக்கஸ் ஆகும். நாங்க பார்க்காதத, நாங்க ஃபோக்கஸ் பண்ணாதத எங்களால பார்க்க இயலாது. நாங்க எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அதை மட்டும் தான் எங்களால பார்க்க இயலுமா ஆயிக்கும். இது எங்க என்வாயர்மெண்ட் உள்ள திங்ஸ் மட்டும் இல்ல, எங்க லைஃப்ல உள்ள விஷயங்களும் கூட தான். நாங்களும் எங்க லைஃப்ல ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ், சூப்பர். தென் அதோட உங்களோட அந்த லக்கியான பர்சன்ஸ், நீங்க அவங்கள பார்த்த லக்கான விஷயம் என்னன்றது அப்படியே டைப் பண்ணிடலுமா? நீங்க உங்களோட நீங்க உங்களோட லைஃப்ல பார்த்த லக்கியான பர்சன்ட்ட இருந்த அந்த லக்கியான விஷயம் என்னது? கேரியர், கேரிங், மணி. சூப்பர். ஓகே, அவங்கள்ட்ட இருந்த அந்த லக் எங்களுக்கும் வந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு விஷயத்துல இப்ப லக்கி ஆயிப்பாங்க, சொசைட்டில ஒரு குட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. சூப்பர். அவங்க ஒரு விஷயத்துல அவங்க லக் ஆயிக்கிறாங்க. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு தேவைப்பட்டா இந்த விஷயம் எங்களுக்கு தேவையா, இதுல லக்கி ஆயிக்கும்னு நினைக்கிறோமா, ஓகே இதுல எங்களுக்கு லக்கி ஆயிக்கும். டிசைட் பண்ணா இதுல எங்களுக்கு லக்கி ஆயிக்கும். ஓகே, எங்களுக்கு கெரியர்ல லக்கி ஆயிக்கணுமா, ஓகே கெரியர்ல எங்களுக்கு அந்த லக்க எங்களுக்கு எடுத்துக்கொள்ளிடும். அடுத்தது மணில எங்களுக்கு லக் வேணுமா, ஓகே நினைச்சோன்னா அந்த மணியில இருக்கிற லக்க எங்களுக்கு எடுத்துக்கொள்ளிடும். அப்படின்ற ஒரு ஃபார்முலா எங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? எங்களுக்கு தேவைப்பட்ட டைம்ல அந்த லக்க எங்களுக்கு அச்சீவ் பண்ணேலும் அப்படின்னு இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? செம்மல. ஆமா. அது மாதிரி எங்களுக்கு தேவையான லக்க எங்களோட லைஃப்ல எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நாங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான லக்க நாங்களே எடுத்துக்கொள்ளிடும். மத்தவங்க லக்க பார்த்து கொண்டெல்லாம் எங்கிட்ட இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு எடுத்துக்கொள்ளிடும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். யாருக்கெல்லாம் விருப்பம் அந்த லக்கியான லக் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு? த கம்ப்ளீட் ஃபார்முலா ஃபார் கெட்டிங் லக். சூப்பர். அந்த ஃபார்முலா தான் ப்ரிப்பரேஷன் plus attitude plus opportunity plus action that is equal to luck. 4 விஷயம் வருது என்னன்னா preparation, attitude, opportunity, action that is equal to luck. இதுல preparation அப்படின்னு சொல்றது கன்சிஸ்டண்டா எங்கட செல்ஃபை நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது. எங்கட செல்ஃபை என்னெல்லாம் வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இயலும்? எங்கட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, எங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், எங்களை நாலேஜ் வைஸா நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, ரிலேஷன்ஷிப் நாங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் மீட் பண்ண வைக்கிறோமோ, யார் யாரெல்லாம் பழகுறோமோ பேசுறோமோ அந்த கன்வர்சேஷனை அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கொள்றது, எங்களோட செல்ஃபை நாங்க அந்த லக்கை அச்சீவ் பண்றதுக்காக வேண்டி நாங்க ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ப்ரிப்பரேஷன். அதுல தான் வரப்போகுது எங்களோட செல்ஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, எங்களோட நாலேஜை வளர்த்துக்கொள்றது, எங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கொள்றது, நாங்க இன்னத்தோட பேசக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா மெயின்டைன் பண்றது. இது ப்ரிப்பரேஷன். லக்கை அடையிறதுக்காக வேண்டின அந்த ப்ரிப்பரேஷன். அடுத்தது தான் attitude. attitude அப்படின்னா அந்த வேர்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஏற்கனவே கேள்விப்பட்ட வேர்ட் தானே. ஸோ அந்த attitudeனா
என்ன தெரியுது? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான். ஹலோ. ஆட்டிடியூட் அப்படின்னா என்னது? நீங்க விளங்கி வச்சுக்கிற மீனிங். கேரக்டர். புடிவாதம். ம். வேற. ஆட்டிடியூட் வந்து இப்ப ஒருத்தட கேரக்டர். அது பிடிவாதம்ன்றதும் ஒருத்தரோட கேரக்டர்ல வரக்கூடிய ஒன்று தான் இல்லையா? ஒரு குணம், ஒருத்தரோட நடவடிக்கை. எஸ். ஒருத்தரோட ஹேபிட். இதெல்லாம் வந்து இந்த ஆட்டிடியூட ரிஃப்ளெக்ட் பண்ற வேர்ட்ஸ் தான். இந்த ஆட்டிடியூட்ன்றது எப்படி வரும்? ஒருத்தர் எங்கட முன்னால எப்படி நடந்து கொள்றாங்க, இல்ல நாங்க இன்னொருத்தரோட என்ன மாதிரி நடந்து கொள்றோம், அதுதான் ஆட்டிடியூட் இல்லையா? சோ அந்த ஆட்டிடியூட் நாங்க ஒரு விஷயத்த எப்படி பாக்குறோம், எங்களை சுத்தி உள்ள விஷயங்கள் நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றதுல தங்கிக்குது. ஓகே. இப்ப ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அது ஒரு அமைதியான ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஒரு அமைதியான ரயில்வே ஸ்டேஷன். அதுல ட்ரெயின் வரும் வரைக்கும் எல்லாருமே அங்கிட்ட ட்ரெயினுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல சில வயசானவங்க ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் அவங்களோட டிவைசஸ்ல அவங்களோட ஒர்க்ஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான எந்த ஒரு கரைச்சலுமே இல்லாத ஒரு சூழல்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. இப்ப ஒரு ட்ரெயின் வருது. இது அவங்க போக வேண்டிய ட்ரெயின் இல்ல. அதுக்கு போற இன்னொரு ட்ரெயின் வரப்போகுது. அதுதான் இவங்க போக வேண்டிய ட்ரெயின். ஓகே. இப்ப வரக்கூடிய அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு வாப்பாவும் அந்த வாப்பாட 3 புள்ளைகளும் இறங்கி வாராங்க. அந்த வாப்பா அங்கிட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு சேர்ல ஒரு ஆளுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து மெதுவா பொறுமையா ஒரு ரிலாக்ஸ்டா அவட கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் சாஞ்சி இருக்கிறாரு. இந்த புள்ளைகள் 3 பேரும் என்ன பண்றாங்க? அங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாரையும் போயிட்டு கொஞ்சம் சீண்டி அவங்களோட அட்டென்ஷன் எடுத்துக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சீண்டி பாக்குற வேலையெல்லாம் பண்றாங்க. தாளெல்லாம் தூக்கி அடிக்கிறது, அவங்களோட போயிட்டு கொஞ்சம் அவன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது, சத்தம் போடுறது, கத்துறது, இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு அல்லோல கல்லோலப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய கூச்சல் போட்டு சத்தம் போட்டு அப்படித்தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே அங்கிட்ட டிஸ்டர்ப் ஆகிட்டு அங்கிட்ட சில பேர் தூங்கிட்டீங்க, சில வயசான ஆட்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே அது டிஸ்டர்பா வைக்குது. இப்ப இந்த மனுஷனும் அந்த அந்த வாப்பாக்கு பக்கத்துல இருந்து உட்கார்ந்து தீந்தாருல ஒரு மனுஷன், அவரும் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. தொடர்ந்து அந்த புள்ளையில அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த வாப்பாவும் ஒன்றுமே பேச மாட்டாரு. அது அவரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இவரும் பாக்குறாங்க. இப்போ கோவம் வருது. ஏன்னு கேட்டா அங்கிட்ட வயசானாக்கள் நிக்கிறாங்க இல்லையா? அப்ப மிடில் ஏஜ் இருந்தா கூட பரவாயில்ல. வயசானாக்கள்லாம் நிக்கிறாங்க, நோயாளியால் நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு கஷ்டம் இல்லையா? எல்லாரோட ஒர்க்ஸுமே அங்கிட்ட டிஸ்டர்ப் ஆகுது. யாருக்குமே எதுவுமே பண்றதுக்கு இல்லை. இவருக்கு நல்லாவே கோவம் வருது. பட் என்ன பண்றான், இனி கோவத்தை இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட காட்டிக்கொள்ளலுமா? இயலாது இல்லையா? என்ன பண்றாரு, கொஞ்சம் அவரோட கோவத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டு பொறுமையா பக்கத்துல இருக்கிற அந்த ஆள் கிட்ட கேக்குறாங்க. இது பாருங்க, உங்களோட உங்களோட பிள்ளைகள் தானே அவங்க. பாருங்க இந்த சுச்சுவேஷன்ல எல்லாரும் எப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் உங்களோட பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லாத. நாங்க நாங்க சொல்றது நல்லது இல்லையா? உங்களோட பிள்ளைகள் தானே, நீங்க தானே செல்ல வேணும். அந்த மாதிரி அவர் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் எடுத்து செல்றாரு. அப்ப அந்த வாப்பா அப்பதான் கொஞ்சம் கண்ணை திறந்து கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எழுதினாரு. அப்ப பார்த்துட்டு அப்ப இவரு சொல்றாரு, ஓ ஐயா, உள்ள எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு இப்ப அவர் சொல்ற, உண்மை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னு கேட்டா நான் இப்பதான் 1 hour ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். 1 hourக்கு முன்னால இந்த புள்ளையோட உம்மா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்காங்க. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து 1 hour நாங்க ட்ரெயின்ல பயணிச்சு நாங்க இப்பதான் வந்து இறங்கிக்கிறோம். உண்மை எனக்கு தெரியாது நான் என்ன பண்றேன்னு சொல்லி. அந்த புள்ளையோட உண்மை இப்ப இல்ல.
இவ்வளவு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த அந்த பிள்ளையோட உண்மை இப்ப அவங்க அந்த பிள்ளைகளோட இல்ல. இப்ப நான் அந்த பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்றேன், நான் எனக்கு என்ன பண்றதே தெரியதில்லை அப்படின்றது அந்த ஆள் சொல்றார். இப்ப இவருக்கு அந்த பிள்ளைய அந்த சிச்சுவேஷனை இந்த ஆள் இந்த ஸ்டோரிய சொல்றதுக்கு முதல்ல பார்த்த விதமும் இப்ப பாக்குற விதமும் டோட்டலி டிஃபரெண்ட். அப்ப இவரை என்ன பண்றாரு, இப்ப இது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாக்லேட் அது இதுன்னு கொஞ்சம் வாங்கி கொடுத்து இவரை என்ன பண்றாரு, பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுதான் அங்க நடந்த சிச்சுவேஷன். இந்த இந்த இன்சிடென்ட்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னது? நீங்க என்ன புரிஞ்சுக்கொண்டீங்க? ஹலோ. பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆனா பாக்குற விதமும் சேஞ்ச் ஆகும். எஸ், எம்பத்தி. ஒருத்தரோட மைண்ட் செட்டை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள ரோங்கா புரிஞ்சுக்க கூடாது. சூப்பர். வேற ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, அந்த ஆள் கொஞ்சம் பொறுமையா அவரோட கோபத்தை கொஞ்சம் அடக்கிட்டு அவரோட பேசினதால அந்த சிச்சுவேஷன் அங்கிட்ட கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. இல்லாம இருந்திருந்தா அவரோட கோவத்தை அப்படியே காட்டி அங்கிட்ட வெளிப்படுத்தியிருந்தா அந்த ஆளோட நிலைமை என்னவா இருந்திக்கும்? எஸ், ஒரு விடயத்தை பல மாதிரி நாங்க யோசிச்சு பார்க்கணும். எஸ், இதுதான் இந்த ஆட்டிடியூட்ல வரக்கூடியது. இதுதான் எங்கட ஒரு ஆட்டிடியூட் ஒருத்தரை நல்ல விதமாவும் ஃபீல் பண்ண வைக்கும், இல்ல ஒருத்தரை மோசமாவும் ஃபீல் பண்ண வைக்கும். எங்கட ஆட்டிடியூட் இது சரியா ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த அந்த இது எங்க ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காக்கிடும். சேம் டைம் அந்த லக்கையும் எங்களுக்கு எடுத்துட்டு வந்து தந்துடும். பாருங்க, இப்ப நீங்க ஒரு 4 வயசு புள்ளைய ட்ரீட் பண்றதும் ஒரு 14 வயசு புள்ளைய ட்ரீட் பண்றதும் சேம் ஆயிக்குமா? 4 வயசு புள்ளையோட பேசுற விதமும் 14 வயசு புள்ளையோட நீங்க பேசுற விதமும் சேம் ஆயிக்குமா? இல்ல இல்ல, ஏன் சேம் ஆயிக்காது? அதுவும் புள்ளத்தான் இதுவும் புள்ளத்தான் இல்லையா? ஏன் அப்ப சேமா சேமா பேச மாட்டீங்க? ஏன் 2 பேரோட பேசுற விதமும் வித்தியாசப்படுது? அந்த 4 வயசு புள்ள கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னதோ ஒன்று அந்த 14 வயசு புள்ள கிட்ட ஈக்குது. அதே மாதிரி அந்த 14 வயசு புள்ள கிட்ட ஈக்கிற ஒரு விஷயம் அந்த 4 வயசு புள்ள கிட்ட இல்ல. அப்படித்தானே? அந்த நாலேஜ், அந்த மெச்சூரிட்டி, அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ற தன்மை இதெல்லாம் அந்த 4 வயசு புள்ள கிட்ட இல்லாம இருக்கும். இதே இந்த 4 வயசு புள்ள 14 வயசு புள்ளைக்கு மட்டும்தான் டிஃபரெண்ட் ஆயிக்குமான்னு கேட்டா இல்ல. எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்டயும் இந்த மாதிரிதான் நாங்க நினைக்கிறோம். இவங்க நான் எப்படி சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்றேனோ அதே மாதிரி மத்தவங்களும் புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னது. பட் அப்படி இல்ல. அவங்க அதை புரிஞ்சு கொள்ற விதம் வேறையா இருக்கலாம். அந்த 4 வயசு பிள்ளைக்கும் 14 வயசு பிள்ளைக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குதோ மேபி நாங்களும் எங்களுக்கும் நாங்க பேசக்கூடிய மத்தவங்களுக்கும் அந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கலாம். சோ அது மாதிரி அவங்க மற்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னது, ஒருத்தட பர்சனாலிட்டி எப்படி நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவங்க என்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்களோட டைப் என்னது, இந்த மாதிரியான ஒருத்தட பர்சனாலிட்டிஸை நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்க வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். அது ஒரு பெரிய தியரி. ஒரு கிளாஸஸ்ல பார்த்து முடிக்க இல்லாத அதுக்கு ஒரு 10 கிளாஸ் ஆவது தேவை. சோ அது நாங்க வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். அடுத்தது
ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா எங்களுக்கு வர இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வருதோ அதை நாங்க கரெக்டா யூஸ் பண்றோமா இல்லையா அதை பொறுத்தது. அடுத்தது, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா யூஸ் பண்றோம், சாரி, எங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்க கிரியேட் பண்றோமா அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த லக்கி இது. ரெண்டு ஒன்று, வார ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கொள்றோமான்றது உண்டு. அடுத்தது, நாங்க எங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணிக்கொள்றோமான்றது எங்களுக்கு. அடுத்தது ஆக்ஷன். இந்த ப்ரிப்பரேஷன் எங்களோட செல்ஃபை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி எங்களோட ஆட்டிடியூடையும் கரெக்ட் பண்ணி அதை ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா யூஸ் பண்ணிக்கொண்டு அந்த ஆக்ஷன்ஸை தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு போனோம்னா, கன்சிஸ்டன்சியா நாங்க செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த லக் எங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த லக் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், சூப்பர். சூப்பர். நெக்ஸ்ட், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒண்டாத்தான் வளர்றாங்க, ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூல். சின்ன வயசுல இருந்தே 3 பேருமே பக்கத்து பக்கத்து வீடு தான். 3 பேருமே ஒண்டாத்தான் வளர்றாங்க. எங்க போனாலும் ஒரே ஒரே மாதிரி தான் போறாங்க, ஒண்டாத்தான் விளையாடுறாங்க, ஒண்டாத்தான் எல்லாமே பண்றாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தட பேரு வெங்கட். அடுத்த ஃப்ரெண்டோட பேரு பாரி. அடுத்த ஆளோட பேரு என்னவாய்க்கும். ஒருத்தட பேரு வெங்கட், அடுத்த ஆளோட பேரு பாரி, அடுத்த ஆளோட பேரு என்னவாய்க்கும். செந்தில். செந்தில். அடுத்து அந்த செந்திலோட கேரக்டருக்கும் இந்த ஸ்டோரியில வர கேரக்டருக்கும் செட் ஆகுது இல்ல. ஓகேவா? அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த செந்திலுக்கு வேற பேரோன்னு வச்சுட்டோம். அவனுக்கு பிரபுன்னு நாங்க வச்சுட்டோம். ஓகேவா? வெங்கட் வெங்கட்டாவே தான் இருக்கிறாங்க, பாரி பாரி மாதிரி தான் இருக்கிறாங்க, நீங்க பார்த்த பாரி மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த செந்தில் மட்டும், செந்தில் பேருக்கு அது செட் ஆகல, சோ நாங்க அதை பிரபுவா மாத்திட்டோம். ஓகேவா? ஓகே. இப்ப இவங்க 3 பேரும் மேரி பண்ணிட்டாங்க. இப்ப மேரி பண்ணா எப்படியுமே பக்கத்து பக்கத்து வீட்டுல அதே மாதிரி எப்பயும் இயலாது இல்லையா? சோ இவங்க எல்லாரும் செப்பரேட்டா வேற வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க. 3 பேருமே மேரி பண்ணிக்கிறாங்க. 3 பேரோட ஹெல்த்துமே பொதுவா எவரேஜ் தான். 3 பேருமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கிறாங்க. 3 பேருமே சேம் காலேஜ், சேம் கம்பெனி, சேம் ட்ரைனிங் எல்லாமே பண்ணதுனால 3 பேரோட சேலரியும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 15 லட்சம் ஏர்ன் பண்றாங்க. அப்ப மாசம் எவ்வளவு ஆயிக்கும்? மாசம் எவ்வளவு earn பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 1,25,000 மாதிரி earn பண்ணுவாங்க. ஓகே. இப்ப இதுல வெங்கட் என்ன பண்றாங்கன்னா, அவரோட லைஃப் இப்படித்தான் இருக்குது. அவரு மேரி பண்ணிட்டாரு. அவர் மாசம் 1,25,000 மாதிரி சம்பளம் வாங்குறாரு. மார்னிங்க்கு கம்பெனிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படி வாராரு. அதுக்கப்புறம் அவரோட ரெகுலரான வீட்டு வேலையில கொஞ்சம் பாக்குறாரு, வைஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, திருப்பி அடுத்த நாள் ஆகுது வேலைக்கு போறாரு. இந்த மாதிரி தான் இவரோட லைஃப் ரொட்டீன் அப்படியே போயிட்டு இருக்குது. ஓகே. இதுல பாரி பாரி பாக்குறாரு. இப்ப நான் வந்து மெரி பண்ணியாச்சு இல்லையா? இப்ப மெரி பண்ணும் போது எப்படியுமே கொஞ்சம் ஃபிட்டா கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. மெரி பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பாடு அது இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தொப்பா அப்படி கொஞ்சம் வந்திருக்கும் இல்லையா? சோ இவரு பாக்குறாரு, இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருந்தேன்னா கொஞ்சம் நல்லதில்ல, கொஞ்சம் ஷேமா போயிடும். கொஞ்சம் நான் என்ன பண்ணும், டெய்லி கொஞ்சம் ஏதாச்சும் ஒர்க் அவுட் வந்து பண்ணி அதை கொஞ்சம் குறைப்போன்ற மாதிரி அவர் டிசைட் பண்றாரு. சோ இவர் என்ன பண்றாரு, அதுக்காக வேண்டி டெய்லி நடக்கக்கூடியதை விட ஒரு 2000 ஸ்டெப்
எக்ஸ்ட்ராவா நடக்கிறாரு. அப்ப டிசைட் பண்ணிட்டாரு, ஒரு நாளைக்கு ஒரு 125 கலோரி சரி நான் குறைக்கணும், டெய்லியுமே 125 கலோரி நான் கண்டிப்பா குறைக்கிறது தான் அப்படின்னு அவரு டிசைட் பண்ணிட்டாரு. சேம் டைம் புக்ல ஒரு 10 பேஜ் மாதிரி ரீட் பண்ணிட்டே வராரு. டெய்லியுமே ஒரு 10 பேஜ் ஏதாவது அவருக்கு பிடிச்ச புக் எடுத்து 10 பேஜ் ரீட் பண்ணிட்டு வராரு. அவரோட ஒர்க்குக்கு ரிலேட்டடா அவரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய மாதிரி, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஆடியோஸ்க்கும் லிசன் பண்ணிட்டே வராரு. இது பாரிட லைஃப் இந்த மாதிரி போயிட்டு. அடுத்தது பிரபு. பிரபு அது மாதிரி தான் மேரி பண்ணிட்டாரு. அவங்களோட மாதிரியே தான் ஹெல்த்தும் இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட வீட்டுல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு டிவியை வாங்கி போடுறாரு. அடுத்தது இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு வீக்கெண்ட்ஸ் ஆனா ஒரு பார்ட்டி வைப்பாங்க. இவரும் அதே மாதிரி பார்ட்டி வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆல்கஹால் ஒரு ட்ரிங்க் செட் உண்டு அப்படியே வீட்டுல டவுன்லோட் பண்ணி வைக்கிறார். எங்களோட வீட்டுல ஒரு இப்போ கிச்சன் நிக்கிற மாதிரி ஒரு ஆல்கஹால் பார்ட்டி வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸ். இதுதான் இவரது லைஃப்ல இவரு பண்ணிட்டு இருக்கிறது. டிவி வாங்கி போட்டேன்டா இவருக்கு பிடிச்ச சேனல் என்னன்னா ஃபுட் சேனல். நிறைய ஃபுட் சேனல் பாக்குறாரு. சேம் டைம் அதுல வேற டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. ரசிச்சு ருசிச்சு வாழ்றாரு அவரோட லைஃப். செம்ம குஷியா வாழ்ந்துட்டு போறாரு. இது பிரபுவோட லைஃப். இவரோட லைஃப் இப்படியே தான் போயிட்டு தேய்க்குது. ஒரு 5 மாசம் கழியுது. 5 மாசம் கழிஞ்சு பார்த்தோம்னா பெருசா இந்த மாதிரி சேஞ்சஸுமே இல்லை. பாரி அவரோட பாட்டுக்கு அவரோட வேலையை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. வெங்கட் அவரோட பாட்டுக்கு அவரோட லைஃப் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. பிரபு அவரோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்படி ஒரு 10 மாசம் போகுது. 10 மாசம் போனாலும் கூட பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை. பாக்குறதுக்கு சேஞ்சஸ் எதுவுமே விளங்குறது இல்லை. 3 பேருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு 18 மாசம் கழியுது. 18 மாசம் கழிய கிட்ட இவங்களோட அப்பியரன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியுது. ஓகே, அப்பியரன்ஸ்ல டிஃபரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்பியரன்ஸ்ல என்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு? அவங்கள கெஸ் பண்ணி போடணுமா? அப்பியரன்ஸ்ல என்னென்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க? பாரி வெயிட்ட குறைச்சிப்பாரு. சூப்பர். வேற பிரபுட லைஃப்ல என்ன டிஃபரெண்ட் இன்னைக்கு? சாரி, அப்பியரன்ஸ்ல பிரபுட அப்பியரன்ஸ்ல என்ன டிஃபரெண்ட் இன்னைக்கு? கண்டிப்பா ஃபெட் ஆயிப்பாரு இல்லையா? பிரபு வெயிட் கூடிக்கு. எஸ், ஓகே, எஸ். பாரி அவர்கிட்ட ரீட் பண்றதுல இருந்து நாலேஜ் எடுத்துப்பாரு. பிரபு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிப்பாரா? ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. ஓகே, இப்படியே ஒரு 25 மாசம் போகுது. இவங்களுக்கு நல்லா அளந்து செல்லக்கூடிய மாதிரி பெரிய டிஃபரெண்ட் வந்துட்டு இருக்குது. அப்ப 31 மாசம் போக்கிட்ட பெரிய டிஃபரெண்ட். 3 பேரையுமே நல்லாவே கம்பேர் பண்ண இயலுமான அளவுக்கு அந்த அளவு டிஃபரெண்ட். 3 பேருமே சேமா இருந்தாங்க, கம்பேர் பண்ணவே இயலாது. 3 பேரோட லைஃப் ஸ்டைலுமே சேம். இப்ப நல்லாவே கம்பேர் பண்ணலும் அந்த அளவுக்கு 3 பேரோட லைஃபுமே சேஞ்ச்டாக இருக்குது. பாரி கெயின் more wisdom and self confidence. எஸ், நீ சொன்ன மாதிரியே தான் அவனோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துக்குது. ஓகே, அந்த சேஞ்சஸ் என்ன மாதிரின்னு பார்ப்போம். நீ சொன்ன மாதிரியே தான் பாரி அவரோட வெயிட்டை குறைச்சி நல்லா ஸ்லிம்மா நல்லா ஃபிட் ஆகிக்கிறாரு. அதே நேரம் 1000 hours புக் ரீடிங்கா கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு 31 மாசத்துல. இவர் ரீட் பண்ணதோட மட்டுமே நிக்கல, அவர் எடுத்துக்கொண்ட அந்த விஷயத்த அவர்கிட்ட ஒர்க்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க்லயும் அவர் ப்ரொமோஷன் எடுத்துட்டாரு. அவரோட மேரேஜ் லைஃபுமே சூப்பரா இருக்குது. பிரபுட லைஃப் எடுத்தன்னா
பிரபு கொஞ்சம் வெயிட் போட்டுக்கிறார். அவரோட ஒர்க்ல கூட அவர் ஹாப்பியா இல்லை. அவரோட ஒர்க்கும் சாரி மேரேஜ் லைஃபும் ஹாப்பியா இல்லை. அவரோட ஒர்க்கும் ரிசைன் பண்ற நிலைமையில இருக்குது. வெங்கட்ட பார்த்தோம் அப்படின்னா வெங்கட் அப்ப எப்படி இருந்தாரோ சேம் இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. When you tell long stories, people forget what you are trying to do. Okay. இப்ப இவங்களோட லைஃப்ல என்ன விதமான சேஞ்சஸ் ஆவிச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால நாங்க இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஏன்னா அதை வச்சு உங்களுக்கு விலங்கு கிடைக்கிறது இன்னொரு லைஸ் ரிப்பிள் எஃபெக்ட். ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டு? ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா என்னது? தெரிஞ்சவங்க செக் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல. ஓகே. ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா நாங்க பண்ற ஒரு விஷயம், நாங்க பண்ற ஒரு ஆக்ஷன், அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு காரணமா அமையுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிப்பிள் எஃபெக்ட். நாங்க ஒன்று பண்றோம், நாங்க அது பண்ணதுனால அதுக்கு பிறகு உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துட்டு போகுது. நாங்க அதை பண்ணல அப்படின்னா அதுக்கு பிறகு வர நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. இதுக்கு பேர் தான் ரிப்பிள் எஃபெக்ட். இது பாசிட்டிவாவும் நடக்கலும் இல்ல நெகட்டிவாவும் நடக்கலும். பாசிட்டிவ் சைடும் மீக்குது, நெகட்டிவ் சைடும் மீக்குது. இந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் மாதிரி. நாங்க ஒன்று பண்ணுவோம், அது இன்னொருக்கு காரணமாய்க்கும், அது இன்னொருக்கு காரணமாய்க்கும், அது இன்னொரு ஆக்ஷனுக்கு அந்த இன்னொரு தூண்டிக்கும், இந்த மாதிரி பெரிய செயின் ரியாக்ஷன் ஆயிக்கும். இதுக்கு பேர் தான் ரிப்பிள் எஃபெக்ட். புரிஞ்சுச்சா இல்லாட்டி புரியலையா? என்ன மாதிரி? புரிஞ்சிருச்சா? இப்ப நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒப்வியஸ்லி இதுவும் பெரிய ஒரு செயின் ரியாக்ஷனான ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் தான். பட் உங்களுக்கு இப்ப புரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் அதை செயினை ஒரு பாட்டா மட்டும் எடுத்துட்டு வந்து தந்திக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளும் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ரிப்பிள் எஃபெக்ட் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ இப்போ எங்கிட்ட சைட்ல இருந்தா இப்போ நான் செஷன்ஸ் சென்ட் பண்ணிட்டிருக்கிறேன். சுத்தி வர நல்லாவே மழையா தான் இருக்குது. இப்போ உங்களோட ஏரியாலையும் மழையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்குதா? நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குதா? கிளைமேட் கோல்டா தான் இருக்குதா? ஆ எஸ் இல்லையா? கோல்டா தான் இருக்குது இல்லையா? ஓகே. இந்த கிளைமேட், இந்த கூலான கிளைமேட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் சூடா சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அதுவும் சுட சுட வருது, அப்படி இருந்தா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? ஹாப்பியா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும்ல? ஆமா, சூப்பரா தான் இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க. டைப் பண்ண முடியுமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னது? இந்த ஒரு கிளைமேட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் உங்களோட பக்கத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் என்னவா இருக்கும்? என்னது இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத டைப் பண்ணிடுமா? பஜ்ஜி, முறுக்கு, கசாவா பைட், வேற சோளா, சீஸ் பால்ஸ். வாவ். யாராவது கிளாஸ்க்கு இடையில ஜாயின் ஆகாம வைக்கணும். ஃபிளையர்ல வேற என்னமோ பார்த்தோம், இங்க வந்தா வேற என்னமோ போயிட்டு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஓகே. இப்ப நீங்க கட்லெட், இந்த டீ பிஸ்கட்ஸ், சீஸ் பால்ஸ், சோளம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஓகே. இதை நீங்க சாப்பிடுறீங்கன்னு வைங்க. ஓகேவா? இந்த கோல்டான கிளைமேட்ல நீங்க அதை சுட சுட சாப்பிடுறீங்க அப்படின்னு வைங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதோட உங்களோட நாக்கு இன்னொரு ஐட்டம் அப்படியே கேட்கும். என்ன கேட்கும்?
நீங்க அந்த சூடான சாப்பாடை சாப்பிட்டீங்க, இன்னொன்று கேக்கும். என்ன கேக்கும்? டீ கேக்கும் இல்லையா? சில பேருக்கு காஃபி கேக்கும், சில பேருக்கு நல்லா இஞ்சி போட்டு ஒரு பிளேன் டீ கேக்கும். கேக்கும்ல? இப்ப நீங்க அந்த பஜ்ஜியை சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த டீ உங்களோட நாக்கு கேட்டுச்சுமா? நார்மலா கேட்டுக்கும், பட் அந்த பஜ்ஜியோட சேர்த்து கேக்குது, அதுதான் பிரச்சனை இங்க. மில்க் காஃபி, இஞ்சி டீ, ஆமா. இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட். அடுத்தது, இப்போ அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிற கூடிய எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? அதுக்கான கொஸ்டின் இங்க தேவையில்லை, எல்லாருமே கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப பிரியாணி சாப்பிட்டா பிரியாணியோட சேர்த்து நாங்க இன்னொரு ஐட்டமும் வச்சுப்போம். என்ன ஐட்டம் அது? பிரியாணியை மட்டும் பொதுவா நாங்க தனியா சாப்பிடவே மாட்டோம் இல்லையா? கூட அந்த ஐட்டமும் பக்கத்துல இருக்கும். என்னது? ஸ்ப்ரைட், சாஃப்ட் ட்ரிங்க் இருக்கும், இல்ல ஒரு கொக்கா கோலா இருக்கும், ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கட் ஆயிருக்கும் இல்லையா? இப்ப பிரியாணியோட சேர்த்து அதுவும் கூடவே வந்துடும். அடுத்தது, நீங்க ஒரு நல்ல படம் ஒன்று பாக்குறேன்னு வைங்க. படம் ஒன்று பார்க்கக்குள்ள கையில அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் கப் ஒன்று இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ். அந்த படம் முடியறதோட அந்த கப்ல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸும் முடிஞ்சிருச்சுண்டா பரவாயில்ல. ஸ்நாக்ஸ் முடியாம அப்படியே இருந்துடுச்சுண்டா படம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஸ்நாக்ஸை காலி பண்றதுக்காக வேண்டி இன்னொரு ஈவெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இதுவும் ஒரு ட்ரிபிள் எஃபெக்ட். இதுவும் அஃப்கோர்ஸ் இதோட முடிய போறது இல்ல, இன்னும் அதோட செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்ப நாங்க பிரியாணி எடுத்து பார்ப்போம். இப்ப நீங்க பிரியாணி எடுத்தா கூடவே உங்களோட சேர்த்து சோடான்னு ஒன்று வருது இல்லையா? இப்ப நீங்க பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு வைங்க, கூடவே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். என்ன ஃபீல் வரும்? நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னு வைங்க, நல்லா டேஸ்டியா நல்லா இழுத்து கட்டிட்டீங்க, கூடவே ஒண்ணு வரும். ஆமா, நல்ல தூக்கம் ஒன்று வரும். அப்படியே காலை கையை நீட்டி தூங்கி எழுப்பினா நல்ல ராகத்தா ஆயிக்கும். ஓகே, நீங்க தூங்கி எழும்பிட்டீங்க அப்படின்னா, பொதுவாவே நாங்க தூங்கி எழுப்பினா எங்களுக்கு எனர்ஜி தான் வரணும் இல்லையா? எங்களுக்கு நாங்க ஆக்டிவா ஃபீல் பண்ணணும். ஆனா பிரியாணி சாப்பிட்டு தூங்கினா அந்த மாதிரி ஆயிக்கும்? பிரியாணி சாப்பிட்டு தூங்கி எழுப்பினவங்க யாராச்சும் ஆக்டிவா ஆயிக்கிறான்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா உங்களுக்கு? இல்ல. பிரியாணி சாப்பிட்டு எழும்பினா ஒரு மாதிரி எனர்ஜி லோவா ஃபீல் ஆகும், கொஞ்சம் மந்தமாயிக்கும். அப்ப அதுக்கு பிறகு நாங்க பண்ண வைக்கிற வேலையை எங்களால ஒழுங்கா எனர்ஜெட்டிக்கா பண்ண இல்லாம வைக்கும். அப்ப அந்த வேலையை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கு. அதையும் பண்ணி முடிச்சாச்சுன்னா மத்த வேலையை பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு தூங்குறதுக்கு டைம் எடுக்கும். நாங்க பெட்டுக்கு லேட்டா தான் போவோம். தூங்கி எழுப்பினா கூட லேட்டா பெட்டுக்கு போனதுனால நாங்க எலும்புறதுக்கும் லேட் ஆகும். எலும்புறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் நாங்க பண்ண வைக்கிற வேலையும் லேட் ஆகும். சோ இது பிரியாணி சாப்பிடுறதுனால வர ரிப்பிள் எஃபெக்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இது மாதிரி மற்றதுகளுக்கும் இருக்குது. எதுக்கு இல்லையா? பிரியாணிக்கே இவ்வளோ கதை அப்படின்னா மற்ற சாப்பாடை கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு விட்டு வச்சா நல்லா இருக்கும் இல்ல? அதனால இப்போ ரிப்பிள் எஃபெக்ட் புரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? கிளியர் ஆயிக்குதா? எஸ், சூப்பர். பிரியாணி ஸ்பாயிலிங் அ டே. யா, அது நல்லா புரிஞ்சுக்குது. ஓகே, இந்த ரிப்பிள் எஃபெக்ட் பிரபுட லைஃப்ல எப்படி வந்துச்சு? பிரபுட லைஃப இந்த ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சுன்றத பார்ப்போம் இப்ப. பிரபு என்ன பண்ணாரு? ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணாரு. வீட்ல ஒரு பார் இன்ஸ்டால் பண்ணாரு, ஒரு டிவியை வாங்கி போட்டாரு. ஜஸ்ட் இட், அவ்வளவுதான் பண்ணாரு. இவர் மார்னிங்க்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் பண்ணிட்டு அவட்ட அந்த லார்ஜ் ஸ்கிரீன்ல ஃபுட் சேனல்ஸ் பாக்குறாரு. ஃபுட் சேனல்ஸ் பார்த்து தீர்த்துக்கிட்ட இப்ப அவருக்கு பார்த்துட்டே டெய்லி பார்த்துட்டுமே ஒரு மனசனால கேளுமா எப்படியுமே டெம்ட் ஆகும், அதை பண்ணி பார்க்கணும், அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணும் இல்லையா? இவர் என்ன பண்றாரு? அழகா எடுத்து
அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணி பாக்குறாரு. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொதப்புது தான். பண்றாங்க, பொறுமையா சாப்பிட்டு அதை முடிச்சிட்டு திரும்ப 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 பண்ணக்கிட்ட அதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா மாறுறாங்க. இப்ப எக்ஸ்பர்ட்டா மாறக்கிட்ட சூப்பர் ஆயிக்குது, வைஃபும் ஹாப்பி ஆகுறா, சூப்பர் ஆயிக்குது, டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா ஆயிக்குது. அப்ப இவங்க என்ன பண்றா, அப்படி பண்ணிட்டு போக்கிட்ட ஒரு டிஷ்ஷோட நிப்பாட்டுவாங்களா? இல்ல இல்ல. ஃபுட் சேனல்ஸ்ல கூட ஒன்றோட நிப்பாட்ட மாட்டாங்க, அதுல நிறைய பேத்துட்டே தாய்க்கும். சோ இவங்களுக்கு ஒன்றோட நிப்பாட்ட மனசே வராது. சோ அதுல இருக்கிற எல்லா ஐட்டத்தையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் இப்படி இல்லாம 2 3 ஐட்டம் உண்டிக்கும். இப்ப இது மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சேன்டா அது அப்படியே சேர்த்து வைக்க இயலாது இல்லையா? சோ இவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப லேட் நைட்ல இவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்து தான் இதெல்லாம் பண்றாங்க. சோ லேட் நைட்ல தான் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பண்றாங்க. சோ லேட் நைட்ல இவங்க இந்த டிஷ்ஷஸ சாப்பிடுறாங்க. அது ஒரு டிஷ்ஷஸ் இல்ல, 2 3 டிஷ்ஷஸ் இருக்குது. அப்ப சாப்பிடுறதுனால அவங்களுக்கு ஹெவி ஆகும், நிறைய சாப்பிடுறாங்க. பிரியாணி சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் ஈக்குமோ சேம் எஃபெக்ட் இவரோட லைஃப்ல டெய்லியுமே நடக்குது. ஏன்னா டெய்லியுமே இவர் இதை பண்ணிட்டு இருக்கிறார், லேட் நைட்ல ஹெவி ஃபுட் சாப்பிடுறது. ஸோ அவர் மார்னிங் எழும்பக்குள்ள அவருக்கு எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ண இயலாது, ஒரு மாதிரி மந்தமா தான் ஃபீல் பண்றாரு, லோ எனர்ஜியா தான் ஒர்க்குக்கு போறாரு. இதே மாதிரி டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு டீக்க கிட்ட அவருக்கு ஒர்க்ல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண எல்லாம் போகுது. ஏன்னா இவருக்கு எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ண இயலாது இல்லையா? ஸோ அவரோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டு போகுதா, ஸோ கம்பெனில அவரோட ரெப்புடேஷன் அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. அப்ப பொஸ் பாக்குறாரு, சரி வருது இல்ல, இவருக்கு கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஒரு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்க கிட்ட இவரோட மூட் அப்செட் ஆகுது. டெய்லியுமே இந்த மாதிரி நடக்குது, இவரோட மூட் அப்செட் ஆகுது. ஸோ அந்த மூடோட தான் வீட்டுக்கு வராங்க. இந்த மூடோட தான் அவரோட வைஃபையும் இவர் ஹேண்டில் பண்றாரு. ஸோ வைஃபும் அப்செட் ஆகுறா. இதே சுச்சுவேஷன் தொடர்ந்து நடந்துட்டு போகிட்ட இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அதனால எஃபெக்ட் ஆகுது. இவரோட ஃபுட் ஹேபிட், அதோட இவரோட வீட்டுல பார் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதுல பார்ட்டி வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அவரோட ஹெல்த் எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. ஸோ அவரோட பர்சனல் லைஃப் எஃபெக்ட் ஆகுது, ப்ரொஃபஷனல் லைஃப் எஃபெக்ட் ஆகுது, அவரோட மேரேஜ் லைஃப் கூட, அவரோட ரிலேஷன்ஷிப்பும் எஃபெக்ட் ஆகுது. இது பிரபுவோட லைஃப்ல நடந்த ரிப்பிள் எஃபெக்ட். ஓகே, அசான் செல்லுது, 5 minutes வெயிட் பண்ணு.
ஓகே. எஸ். கிளியர் ஆயிக்குதா பேசுறது? ஹலோ, கிளியர் ஆயிக்குதா? ஓகே, கிளியர் ஆயிக்குதே நான் பேசுறது? ஓகே. அடுத்தது பார்ட் லைஃப்ல இந்த ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி நடந்துச்சுன்றத பார்ப்போம். இப்ப பாரி என்ன பண்றாரு? மார்னிங் எழும்புறாரு, அப்படியே புக்ல 10 பேஜ் ரீட் பண்றாரு. அவர் ஒர்க்குக்கு போற டைம்ல ஒரு 30 மினிட்ஸுக்கு அவரோட ஒர்க் சம்பந்தமா அவருக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய, அவருக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய சில ஆடியோஸை கேட்கிறாரு. இதே மாதிரி அவர் ஒர்க்கு போயிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2000 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடக்கிறாரு. அவர் டெய்லியுமே நடக்கிறாரு, அதை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு. வந்து வைஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படியே இவரோட லைஃப் ஒரு ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்குது. இவர் ரீட் பண்ற அந்த புக்ஸ்ல இருந்து சில நாலேஜ்ஸை இவர் எடுத்துக்கொள்றாரு. அதே மாதிரி இவர் கேட்கக்கூடிய அந்த ஆடியோஸ்ல இருந்தும் இவர் இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு. ஸோ இந்த நாலேஜ்ஸை இவர் எடுத்துக்கொண்ட அந்த ஸ்கில்ஸை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஒர்க்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி அவரோட ஒர்க்ஸ்ல ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி டீக்க கிட்ட இவரோட ஒர்க்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. கம்பெனி ரெப்புடேஷனும் கூட்டிட்டு போகுது. ஸோ இவரோட பாஸ் இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு. இவரோட பொசிஷனை மேல எடுத்துட்டு வராரு. ஸோ இவரோட ப்ரொஃபஷனல் லைஃப் சூப்பர் ஆயிக்குது. இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே சூப்பர் ஆயிக்குது. ஸோ இவர் வீட்டுக்கு ஹாப்பியா வராரு, வைஃபோடையும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இவர் டெய்லியுமே நடக்கிறதுனால இவர் ஆக்டிவா நல்லா எனர்ஜெட்டிக் ஆயிக்கிறாரு. ஸோ இவரோட ஹெல்த்தும் நல்லா ஆயிக்குது. ஸோ இவரோட பர்சனல் லைஃப் சூப்பர் ஆயிக்குது, ப்ரொஃபஷனல் லைஃப் சூப்பர் ஆயிக்குது. அதே மாதிரி அவரோட ரிலேஷன்ஷிப்பும் சூப்பரா ஆயிக்குது. இது பாரிட லைஃப்ல நடந்த ரிப்பிள் எஃபெக்ட். இந்த ரிப்பிள் எஃபெக்ட் நாங்க எடுக்கக்கூடிய குட்டி குட்டி சாய்ஸஸ்னால, அதை நாங்க தொடர்ந்து பண்றதுனால கண்டிப்பா அதுக்கு ஒரு டைம் பீரியட் ஒன்று எடுக்கும். ஒரு லாங் டைம்ல நாங்க இதை செஞ்சுட்டு போகிட்ட அது ஒரு பெரிய சேஞ்சா எங்களோட லைஃப்ல அமையுது. பாருங்க, பாரிட லைஃப் அவரோட லைஃப்ல நிறைய அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் நிறைய இன்க்ரிமெண்ட் எடுத்து ஹெல்த் வைஸ் ஆகும் சரி, அவரோட ரிலேஷன்ஷிப்பும் சரி சூப்பரா ஆயிக்குது. பட் பிரபுவோட லைஃப்ல எல்லாமே டவுன் ஆயிக்குது. அவரு வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு நிலைமையில இருக்கிறார். அவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே மோசமாயிக்குது. அவரோட ஹெல்த்தும் நல்லாவே மோசமாயிக்குது. அப்ப வெங்கட் லைஃப்ல எதுவுமே மாறல. அவர் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரோ இப்பயும் அதே ரொட்டீன் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு, அவருக்கு என்னன்னா லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது. ஒரு மாதிரி சலிப்பாயிக்குது. டெய்லியுமே இதே மாதிரி தானே போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம அப்படி இருக்குது. இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொண்ட விஷயம் என்னது? செட் பாக்ஸ்ல போட முடியுமா? இந்த விஷயத்துல இருந்து நீங்க எடுத்துக்கொண்ட லேர்னிங்ஸ் என்னது? ஹலோ,
try to try. One day I can fly. ஓகே, இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. We organize our life as a Paris routine. கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க நீங்க பார்த்த வகையில உங்களோட லைஃப்ல சில பேரு நல்லா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி நல்லா எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நாள் அந்த பிசினஸ் நல்லாவே ரன் பண்ணிட்டு ஓஹோண்டு போகும். போய்த்துட்டு அப்படியே ஒரு கட்டத்துல அப்படியே சரிஞ்சிடுவாங்க. அவங்க லொஸ் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போகும். இந்த மாதிரியான ஆட்களை நீங்க உங்களோட லைஃப்ல பார்த்திருக்கிறீங்களா? ஸ்டார்ட்டுக்கு நல்லா போகும், நல்லா earn பண்ணுவாங்க, அந்த பிசினஸ் ஒவ்வொன்று போயிட்டு தீக்கும், சடனா அப்படியே ட்ராப் ஆகிட்டு போகும். இந்த மாதிரி உங்களோட சர்க்கிள்ல நீங்க யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இருக்கிறாங்க இல்லையா? இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன் ஆയിരിக்கும்? நல்லா பண்ணிட்டு போன பிசினஸ், நல்லா earn பண்ணிட்டு போன பிசினஸ் சடனா அந்த மாதிரி ட்ராப் ஆகி போறதுக்கு என்ன ரீசனா இருக்கு? ஸ்டார்ட்ல இருந்த எஃபர்ட் கண்டினியூஸா இல்ல. அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டார்ட்டுக்கு போட்ட அந்த எஃபர்ட் என்னென்ன டெக்னிக் எல்லாம் அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அவங்க கண்டினியூவா பண்ணிட்டு இல்ல. அது அவங்கள அப்படியே கீழே போட்டுடுச்சு. எஸ், உழைப்புல ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க, அப்டேட் பண்ணாம இடிப்பாங்க. அதே மாதிரி இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்களோட லைஃப்ல சில விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல் ஆவிப்பீங்க, சில விஷயங்கள் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க, சில விஷயங்கள் நீங்க அச்சீவ் பண்ணிப்பீங்க. அந்த அச்சீவ் பண்றதுக்காகவே நீங்க சில டெக்னிக்ஸ், சில ஆக்ஷன்ஸ், சில ஸ்டெப்ஸ் எடுத்திப்பீங்க இல்லையா? ஸோ அதை நீங்க தொடர்ந்துமே பண்ணிட்டு போனாதான் உங்களோட லைஃப்ல அந்த சக்சஸ் தொடர்ந்துமே இருக்கும். அப்படித்தானே? ஸோ அந்த ஸ்டெப்ஸ் நீங்க தொடர்ந்தும் பண்ணிட்டு போக வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னது? உங்களோட சக்சஸ் பண்ண வச்ச அந்த ஸ்டெப் என்னது? போட முடியுமா? ஒரு நோட் பேட் ஒன்று எடுத்து அது எழுதுங்க. நீங்க தொடர்ந்து உங்களோட சக்சஸுக்காக பண்ண வேண்டிய விஷயம் என்னது? நீங்க ஏற்கனவே பண்ணதுதான், நீங்க ஏற்கனவே பண்ணது, நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்னது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முயற்சி செய்திருக்கணும். ஃபோக்கஸ், ஸ்டடி, நம்மளோட எய்ம்ல ஃபோக்கஸ் ஆயிக்கணும். ஓகே, இன்னொரு கேள்வி. இப்ப பாரி என்ன பண்ணாரு? இப்ப வெங்கட், பாரி, பிரபு மூணு பேரு லைஃப் ஸ்டைல்லையுமே வெங்கட்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்கல. அவர் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவும் இல்லை, அவரோட லைஃப்லயும் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கவும் இல்லை. பாரி என்ன பண்றாருன்னா ஒரு 10 பேஜஸ் புக் ரீட் பண்றாரு, ஒரு 30 மினிட்ஸ் இன்ஸ்பிரேஷனாலான ஆடியோஸ் கேட்கிறாரு, 2000 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவா நடக்கிறாரு. இவர் இந்த மூணு விஷயம் தான் பண்ணது, பட் தொடர்ந்து பண்ணாரு. தொடர்ந்து பண்ணதுனால அவருக்கு பெரிய ஒரு சேஞ்ச் நடந்துடுச்சு. இதே மாதிரி பாரி மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட சக்சஸுக்காக எடுக்க வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப் என்னது? உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு பாரிடு லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு 31 மாசம் கழிச்சு உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா உங்களோட லைஃப்ல நீங்க பாரி மாறி நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னது? ப்ராக்டிஸ் எவ்ரிடே. ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா என்ன ப்ராக்டிஸ் பண்ற? பாரி
10 பேஜ் டெய்லி ரீட் பண்ணாரு, புக் ரீட் பண்ணாரு. அதே மாதிரி அவரை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோவை லிசன் பண்ணாரு. அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன ஆக்ஷன்? புக் ரீடிங். சூப்பர். தேடுறது. உங்களோட நீங்க என்ன விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல உங்களோட கோல் எதை நோக்கி இருக்குதோ அதை நோக்கி எடுங்க. எக்ஸசைஸ் பண்றது. சூப்பர். ஸ்டடீஸ். மார்னிங் எழும்புறது. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். பிரபு சில விஷயம் பண்ணார் இல்லையா? ஒன்று ஒரு டிவி வாங்கினாரு, லார்ஜ் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய டிவி. அதே மாதிரி ஒரு பாரை அவரோட வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சார். இது ரெண்டு தான் பண்ணது. பட் ஒரு 31 மாசம் கழிச்சு அவரோட லைஃபே கீழே போச்சு. இது மாதிரி இப்ப இவரோட லைஃப்ல அவர் டவுன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருந்தா அவரு அந்த நிலைமைக்கு போகாம இருந்திருப்பாரு. அவர் பண்ணது ரெண்டே விஷயம்தான். செப்பரேட் த ஒர்க்ஸ். அவர் ரெண்டு விஷயம் தான் பண்ணாரு. பட் அவரோட லைஃப் அது புரட்டி போச்சு. அந்த விஷயங்களை அவரோட லைஃப்ல இருந்து தூக்கி இருந்தார் அப்படின்னா அவர் உண்டோ அட்லீஸ்ட் வெங்கட் மாதிரியாவது இருந்திருப்பார், இல்ல பாரி மாதிரி மாறிப்பாரு. ஓகேவா? அது மாதிரி உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க தூக்கி எறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னது? உங்களோட கோலை அச்சீவ் பண்ணாம விடக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க தூக்கி போட வேண்டிய ஒரு விஷயம் என்னது? பிரபுவோட லைஃப் நீங்க பாத்தீங்க இல்லையா? சோ பிரபுவோட லைஃப்ல மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல இருந்து தூக்கி போட வேண்டிய விஷயம் ரெண்டு என்ன? ஸ்கிரீன் டைம். வேற நிறைய ஒர்க் பண்ணணும். பயம், லேசினஸ். சூப்பர். ஓகே, அதெல்லாம் கிளியர் இல்லையா? சோ அடுத்தது குயிக்கா ஒரு பேப்பர் ஒன்று எடுங்க. எடுத்து நீங்க இன்னைக்கு மார்னிங் எழும்பினதிலிருந்து இப்ப இந்த செஷனை அட்டென்ட் பண்ணிட்டு வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னத அந்த பேப்பர்ல எழுதுங்க. மார்னிங் எழும்பினதுல இருந்து நீங்க இப்ப இந்த செஷனை அட்டென்ட் பண்ணிட்டு வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணினீங்களோ அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. குயிக்கா பண்ணுங்க. நீங்க மார்னிங் எழும்பினது, நீங்க பிரஷ் பண்ணது, மூஞ்சி கழுவினது, தொடச்சது, சாப்பிட்டது எல்லாம் எழுதுங்க. குயிக்கா. குயிக்கா எழுதுங்க. எழுதினவங்க chat பாக்ஸ்ல டன்னு போடுங்க. டன். சூப்பர். எழுதிட்டீங்க.
அந்த லிஸ்ட்டை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கோர் போட வேண்டியது. அது என்ன கன்செப்ட் அப்படின்னு நாங்க அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? இப்ப நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏரியாவை எடுங்க. ஏதாச்சும் ஒன்று குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் ஒரே ஒரு ஏரியாவை எடுங்க. உங்களோட எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது அது ஒண்ணு. இல்ல நீங்க வெயிட்டை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது. உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அது. உங்களோட ரீடிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது. ஏதாச்சும் நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரே ஒரு ஏரியாவை எடுங்க. பிக் பண்ணவங்க டன் அண்ட் டைப் பண்ணுங்க. நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எழுதிட்டீங்க. சூப்பர். ஓகே. இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? ஏங்க செக் பாக்ஸ்ல போட்டா தானே தெரியும். ஓகே. உட்காந்துட்டீங்க. ரிலாக்ஸ்டா ஆயிக்கிறீங்க இப்ப. ஓகே. அப்படியே எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாம உங்களோட கண்களை மூடிக்கொள்ளுங்க. எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாம உங்களோட கண்களை மெதுவா மூடிக்கொள்ளுங்க. கண்ணை மூடினவங்க செக் பாக்ஸ்ல டன் டைப் பண்ணுங்க. கண்ணா ஏங்க கண்ணை மூடினா எப்படிங்க டன் டைப் பண்ண முடியும்? கண்ணை மூடினா ரிப்ளை வரக்கூடாது. எப்படி பார்த்துட்டு நீங்க டைப் பண்ணுவீங்க? ஓகே. பொறுமையா 3 முறை உங்களோட மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 3 முறை பொறுமையா உங்களோட மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நீங்க ஒரு விஷயம் பிக் பண்ணிப்பீங்க இல்லையா? நான் இந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு விஷயம் ஒரு ஏரியா நீங்க பிக் பண்ணி எடுத்துப்பீங்க. நீங்க பிக் பண்ணி எடுத்த அந்த ஏரியால நீங்க இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ அத உங்களோட மனக்கண் முன்னால ஒரு போட்டோ ஃப்ரேம்ல அப்படியே கொண்டு வாங்க. நீங்க இப்ப ஈக்கிற அந்த சிச்சுவேஷனை ஒரு போட்டோ ஃப்ரேம்ல எடுத்துட்டு வாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நினைச்ச விஷயத்துல நீங்க இப்ப என்ன சிச்சுவேஷன்ல ஈக்கிறீங்களோ இப்ப என்ன பொசிஷன்ல ஈக்கிறீங்களோ அதை அப்படியே ஒரு போட்டோ ஃப்ரேம்ல எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க பார்த்தது போட்டோ 1. இப்ப அந்த போட்டோவுக்கு பக்கத்துல இன்னொரு போட்டோ போடுங்க. ஓகேவா? நீங்க இப்ப நீங்க எந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை நீங்க சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டீங்க. நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அந்த போட்டோவை செகண்ட் பிக்சரா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்
ஃபர்ஸ்ட் போட்டோல நீங்க இப்ப அந்த பிளேஸ்ல நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த பிளேஸ்ல இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது. செகண்ட் போட்டோ நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, நீங்க அதை சக்சஸ்ஃபுல் ஆவிட்டீங்க, அத அதுக்கு பக்கத்துல வச்சு பாருங்க. அந்த போட்டோல உங்களோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. உங்களோட தலை முதல் கால் வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆவிட்டீங்க, உங்களோட தலை முதல் கால் வர நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களை நீங்க அந்த போட்டோல பாருங்க. நீங்க அந்த போட்டோல எவ்வளோ ஹாப்பி ஆயிக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க அந்த போட்டோல பாருங்க. உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கம்ப்ளிமெண்ட் தராங்க அப்படின்றத கேளுங்க. அந்த போட்டோல நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க பாருங்க. அந்த போட்டோ எவ்வளோ பிரைட்டா ஹாப்பியா எவ்வளவு கவர்ச்சியா இருக்குது அப்படின்றத நீங்க அந்த போட்டோவை பாருங்க. அந்த ஹாப்பினஸ் அப்படியே அனுபவிங்க. நீங்க அச்சீவ் நீங்க அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்க, அது எவ்வளவு உங்களுக்கு ஹாப்பினஸ் தருதுன்றத பாருங்க. எவ்வளவு உங்களை உற்சாகப்படுத்துனதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. நல்லா ஃபீல் பண்ணுங்க, அந்த ஹாப்பினஸ் நல்லா ஃபீல் பண்ணுங்க, அந்த உற்சாகத்தை நல்லா ஃபீல் பண்ணுங்க. மத்தவங்க உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றத நீங்க கேளுங்க. அந்த விஷயங்களை நல்லா அனுபவிங்க. உங்களுக்கு எப்ப கண்ணை திறக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ கண்ணை திறந்துட்டு செக் பாக்ஸ்ல டன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? என்ன பார்த்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? ஃபீலிங் குட். அப்படி இருக்கணும் போல ஃபீல் ஆயிடுச்சு. ரியலி unrelatable. Can't open my eyes because tears of happiness were mashallah. Happy ஆயிடுச்சு, பீஸ்ஃபுல், சூப்பர், வாவ், ஹாப்பி, நல்லா ஃபீல் பண்ணீங்க. வாவ், ரொம்ப ஹாப்பியா? ஓகே. இப்போ அதே ஹாப்பினஸோட அதே அந்த பீஸ்ஃபுல்லோட இப்ப நான் உங்களுக்கு சில சாய்ஸஸ் தர போறேன். குயிக்கா நான் தார சாய்ஸ்ல எது நீங்க பிக் பண்ண போறீங்க அப்படின்றத டைப் பண்ணுங்க குயிக்கா.
செஷனுக்கு வரும்போது நல்லா இருந்தீங்க, இப்போ ஓகே ஆயிட்டீங்களா? வாவ், மாஷா. ஓகே, 2 சாய்ஸஸ் தருவேன், குயிக்கா அதுல ஒண்ண பிக் பண்ணுங்க. ஓகே, ஆல்கஹாலா சாஃப்ட் ட்ரிங்கா? ஆல்கஹால் ஆர் சாஃப்ட் ட்ரிங்க்? சாஃப்ட் ட்ரிங்க். மத்தவங்க சாஃப்ட் ட்ரிங்க். ஓகே, சாஃப்ட் ட்ரிங்கா லெமன் ஜூஸா? சாஃப்ட் ட்ரிங்க் ஆர் லெமன் ஜூஸ்? லெமன் ஜூஸ். பர்கர் ஆர் சாலட்? சாலட். பர்கர். சாலட். சாலட். gossip or stay silent? gossip அப்படின்னா மத்தவங்கள பத்தி புரணி பேசுறது, அப்படி இல்லைன்னா சைலண்டா ஆயிக்கிறது. gossip-ஆ ஸ்டே சைலண்டா? ஸ்டே சைலண்ட். 7 to 9 ஸ்டடியா இல்ல 7 to 9 டெலிடிராமாவா? ஸ்டடி. ஸ்டடி. 7 to 9 ஸ்டடி. சூப்பர். டெலிடிராமாவா? நீங்க பண்றது கேட்கல, இந்த சாய்ஸ் எது நல்லா இருக்கணும்னு கேக்குறேன். ஓகே, இப்போ நாங்க எடுக்கக்கூடிய இந்த சாய்ஸஸ் தான், இப்ப நான் கேட்டது மட்டும் இல்ல, எங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா சாய்ஸஸை தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு சாய்ஸும் தான் அது உண்டோ, அந்த சாய்ஸ் எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்டா அமைது, இல்ல அது எங்கட வேர்ஸ்டஸ் எனிமியா மாறுது. நாங்க பிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸும் தான் எங்கட லைஃபையே தீர்மானிக்குது. பிரபுட லைஃப்ல, பாருட லைஃப்ல எந்த மாதிரி அவங்களோட சாய்ஸஸ் தாக்கம் செலுத்திச்சோ, சேம் எங்களோட லைஃப்லயும் அது மாதிரி தான் நாங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸஸுமே எங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களோட ரூட் கோர்ஸ் ஆயிக்குது. நாங்க ஒரு சாய்ஸ் எடுப்போம், அதை கொஞ்ச நாள் செஞ்சுட்டு போக்கிட்டு அது எங்களோட பிஹேவியரா மாறும். கொஞ்ச நாள் செஞ்சுட்டு போனா அது எங்களோட ஹேபிட்டா மாறும். நாங்க அதுக்கு எடிக்ட் ஆகிடுவோம். அதை பண்ண இயலாத மாதிரி இருக்கும். எங்களோட ஒரு சாய்ஸ் எங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஒவ்வொரு சாய்ஸஸ் நீங்க எடுப்பீங்க உங்க லைஃப்ல, அந்த எல்லா சாய்ஸஸும் சேர்ந்து தான் உங்களை அது உண்டு பண்ணுது. நீங்க யாரு அப்படின்றத காட்டுறது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸஸும் தான். நீங்க உங்களோட சாய்ஸ், உங்களோட ஐடென்டிட்டி, நீங்க யாரு இந்த சமூகத்துக்கு நீங்க யாரா ஆயிக்க போறன்றது நீங்க எடுக்கக்கூடிய சாய்ஸ்ல தான் தங்கிக்குது. ஸோ இந்த சாய்ஸஸ் மேக் பண்றதுக்கு எங்களுக்கு நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டா, எஸ் கோர்ஸ் நாலேஜ் வேணும். இப்ப நான் உங்ககிட்ட பியர் வேணுமா இல்ல சாஃப்ட் ட்ரிங்கான்னு கேட்டேன், ஏன் நீங்க பியர் இல்லாம சாஃப்ட் ட்ரிங்க் சூஸ் பண்ணீங்க? ஏன் பியர் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் இந்த சாஃப்ட் ட்ரிங்க் சூஸ் பண்ணீங்க? ஹலோ. பெட் ஹராம். எஸ், கோர்ஸ் ஹராம். அடுத்தது பியர் ஹெல்த்துக்கு பேட் ஆயிக்குது. ஓகே, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஹராம் அப்படின்றத சின்ன வயசுல எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அந்த நாலேஜ் எடுத்திருப்பீங்க. இல்ல அது ஹராம் இல்ல, அது யாரோ ஒரு ட்ரிங்க் ஆயிக்குது, அது ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரிங்க் ஆயிக்குது அப்படின்னா நீங்க அதை குடிச்சிப்பீங்களா? இல்ல, அந்த நாலேஜ் உங்களுக்கு ஈக்க பேத்து தான் நீங்க அதை ஆல்கஹாலை சூஸ் பண்ணாம சாஃப்ட் ட்ரிங்க் சூஸ் பண்ணீங்க. அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, ஆல்கஹாலா சாஃப்ட் ட்ரிங்கா லெமன் ஜூஸா? ஏன் அது நீங்க சாஃப்ட் ட்ரிங்க் இல்லாம லெமன் ஜூஸ் சூஸ் பண்ணீங்க? கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ல ஈக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு தெரியும். அதை நான் குடிச்சேன்னா உடம்புக்கு என்ன ஹார்ம் பண்ணுது அப்படின்றது தெரியும். சேம் டைம் லெமன் ஜூஸ் எங்களுக்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லது பண்ணுதுன்னு அப்படின்னதும் தெரியும். அதனால நான் சூஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு வைங்க. சில பேர் இப்ப பர்கரா சலடா அப்படின்னு கேட்டதுக்கு சில பேர் பர்கர் சூஸ் பண்ணீங்க, சில பேர் தான் சலட் சூஸ் பண்ணீங்க.
அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு எது எழுதி எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சூஸ் பண்றதுல குழப்பம் ஆயிக்கும். நாங்க ஒன்றை ரோங்கா சூஸ் பண்ணுவோம், இல்ல கன்ஃபியூஷன் ஆயிக்கும். இப்ப ரெண்டு சாய்ஸ் தருவேன் உங்ககிட்ட. ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பத்தியுமே எந்த ஒரு நாலேஜும் அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க எப்படி அதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். அப்ப எங்களோட லைஃப நாங்க சூப்பரா மாத்துறதுக்கு, அந்த லக் அந்த லக்கை நாங்க அச்சீவ் பண்றதுக்கு, அந்த லக்கை நாங்களும் எங்ககிட்ட எங்களோட கூடவே வச்சுக்கொண்டு சுத்துறதுக்கு அந்த knowledge எங்களுக்கு வேணும். அந்த knowledge எங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் எங்களால அழகான முறையில சாய்ஸஸ் மேக் பண்ண ஏழுமா இருக்கும். கிளியர் அந்த கான்செப்ட்? ஹலோ, கிளியர் ஆயிக்குது. சூப்பர். அப்ப சாய்ஸஸ் எப்படி எங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை உண்டு பண்ணுது, எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத கிளியர் ஆகிக்குது. ஓகே, இன்னைக்கு நடந்த ஃபுல் செஷன்ஸ்லயும் என்ன உங்களோட கீ டேக்அவே இந்த செஷனுக்கு வந்ததுக்காக வேண்டி நீங்க என்ன விஷயத்த இங்கிருந்து எடுத்துட்டு போக போறீங்க? உங்களோட கீ டேக்அவே என்னது? செக் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க இந்த செஷனுக்கு வந்ததுல இருந்து நீங்க என்ன விஷயத்த நீங்க எடுத்துக்கொண்டு போக போறீங்க அப்படின்றத செக் பாக்ஸ்ல போடுங்க. நல்ல மோட்டிவேஷனா இருந்துச்சு. I wanna increase my writing skills and achieve my goals. Super. ஓகே, நீங்க அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டீங்க இல்லையா? அந்த லிஸ்ட் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க ஸ்கோர் போட வேண்டிக்குது. அந்த ஸ்கோர் எப்படி போடுறது, அது என்ன கன்செப்ட் அப்படின்றத வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷால்ல பார்ப்போம். இது வந்து அவனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். இதோட முடிய போறது இல்லை. இது வந்து ஒரு 3 month ஒர்க் ஷாப். 3 months போக போகுது. இந்த கிளாஸஸ்க்கான இப்ப நடந்ததுக்கான கிளாஸஸ் இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஷேர் பண்ணக்கூடிய இந்த பிபிடி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி இந்த கோர்ஸ் இந்த ஒர்க் ஷாப்பை நீங்க முடிக்கிற டைம்ல இந்த ஒர்க் ஷாப்பை நீங்க முடிச்சிட்டீங்க, இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு வேலிடான ஒரு சர்டிபிகேட்டையும் நீங்க எடுத்துக்கொள்வீங்க. செஷன்ல யாரெல்லாம் நல்லா ஆக்டிவா நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்காக வேண்டிய ஒரு மெடலும் இருக்குது. இடையில இடையில சில ஸ்பெஷல் கிளாஸஸும் நடக்கும். சில நேரம் பிசிக்கல் கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸ் ஃபீ பார்த்தேன்னா பொதுவாக எல்லாமே ஆன்லைன் மோட் தான். 3 month கோர்ஸ் ஃபுல்லாவே ஆன்லைன் மோடா தான் இருக்கும். ஓகேவா? பிசிக்கல் கிளாஸ் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். 3 months கோர்ஸ் ஃபுல்லாவே ஆன்லைன் மோட் தான். அதை நீங்க யோசிக்க தேவையில்ல. அப்ப இந்த கோர்ஸ்ட் ஆக்சுவல் ஃபீ 3000 தான். பெர் மந்த் நீங்க இந்த கோர்ஸுக்கு 3000 பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கோர்ஸ்க்கு நாங்க லிமிட்டடான ஆட்கள் தான் எடுக்கிறதுக்காக இருக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். லிமிட்டடான ஆட்கள் தான் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ அதுக்காக வேண்டி நாளைக்கு
6 மணிக்கு முதல்ல நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு முதல்ல பே பண்றவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு இந்த கோஸ்ட் ஃபீ மந்த்லி 1500 தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்ப நாளைக்கு 6 மணிக்கு முதல்ல எனக்கு பே பண்ணிக்கொள்ள இயலா அப்படின்னா எனக்கு இந்த காஸ்ட்ல இந்த ஆஃபர் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அதுக்கு பிறகு பே பண்றவங்களுக்கு ஒரு சான்சஸ் ஒன்றிக்குது. நீங்க குரூப்பா ஜாயின் பண்ணலாம். 5 பேரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒத்தரோட ஃபீ 1700 வரப்போகுது. நீங்க 7 பேரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒத்தரோட ஃபீ 1500 வரப்போகுது ஈச் மந்த். இப்படி இல்லாம நாளைக்கும் பே பண்ண கிடைக்கல, குரூப் ஆஃபர்லயும் ஜாயின் ஆக கிடைக்கல அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபீ 3000 தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்ப இன்ஷால்லா நாளைக்கு ஈவினிங் பே பண்ணக்கூடியவங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க குயிக்கா ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லி இதை பத்தின மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட கோஆர்டினேட்டரை கண்டெக்ட். ஓகே, இன்ஷால்லா இதை தொடர்ச்சிய அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணோம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணி நல்ல என்கேஜ்மெண்ட்டா வச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உண்மையாவே ப்ரோக்ராம் ஹாப்பியா ஆயிடுச்சு, நல்லா போச்சு. உங்களோட அதுக்கு உண்மையா காரணம் நீங்க தான். அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல நல்ல ஆக்டிவா ஆயிருந்தீங்க ஃபுல்லாவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்கள் மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.